இப்போது நம்ம பண்ண போகிற குல்ஃபிக்கு வந்து பால் முதல்ல அது கொதிக்கணும், நல்லா அது சுருங்கி வரணும். சரியா? அதனால நான் இப்போ பாலை முதல்ல அடுப்பில் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் போய் நான் ஒரு 1.5 மாம்பழம் வரைக்கும், இன்னும் ஓரளவுக்கு சின்ன சைஸ் மாம்பழமாக தான் இருக்குது பாருங்கள், என் கைக்குள்ளே அடங்கிடுச்சு. இந்த சைஸ் மாம்பழங்கிறதுனால ஒரு 1.5 மாம்பழம் கட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் பல்ப் பண்ணிக்க போகிறேன். பால் வந்து இந்த மாதிரி இப்போ கொதிக்க வர ஆரம்பிக்குது. நான் சிம்மில் வச்சுட்டேன் பாலை. இந்த மீன் டைம் நான் போய் பாதாம் அண்ட் பிஸ்தா இது ரெண்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி குங்குமப்பூ வந்து கொஞ்சோண்டு பாலில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால். ஓகேயா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு 1.5 மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போய் பல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போது இது திருப்பி இப்போ சிம்மில் தான் இருக்க போது, ஒன்றும் ஆகாது. இது அப்படியே நல்லா நமக்கு சுருங்கி வரணும். அது போக நம்ம சுகர் எடுத்து வைக்கணும், இன்னும் ஏலக்காய் எடுத்து வைக்கணும். ஓகேயா? பால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இடித்து வச்சுருக்கிற ஏலக்காய் அதை போட்டுக்கிறேன். நான் போட்டுட்டு இப்போ இங்கே இது வச்சுருந்தோம்ல குங்குமப்பூ, நல்லா போட்டுடலாம். அது இப்போவே போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு அது கலர் கொடுக்கும், நல்லா கலர் ஏறி வரும் நல்லா. இது இன்னும் கொஞ்சம் கூட வத்தட்டும், அதுக்கப்புறம் நம்ம சுகர் போட்டுக்கலாம். சரியா? நான் அதே மீன் டைம் இதாக அடிச்சுட்டு வந்துட்டேன், பல்ப் அடிச்சுட்டு வந்துட்டேன். 1-2 வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்குது, அந்த பீசஸாக இருக்குது. பட் பரவாயில்ல, அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது இப்போ ஒரு 6 to 7 minutes ஆயிருக்கு. சரியா? இந்த மாதிரி நல்லா ஒரு எல்லோ கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த நட்ஸை போட்டுடலாம். இந்த நட்ஸ் போட்டுட்டு இந்த நட்ஸ் இதில் நல்லா குக் ஆகட்டும். மேங்கோ வந்து கடைசியில் தான் நம்ம ஆட் பண்ணணும். இது நல்லா இந்த மாதிரி திக்காக வந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஹாஃபுக்கும் கம்மியாக ஆயிடுச்சு. சரியா? இப்போது நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் வந்து பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம இதில் மாம்பழம் போட போகிறோம். நான் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போடுறேன். போதும். உங்களுக்கு ஒயிட் சுகர் போட பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் பனங்கள் கண்டு போடுங்க, அதுதான் கலர் மாறாது. இப்போ நாட்டு சர்க்கரை அதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கலர் மாறிடும், அப்புறம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி பொங்கி இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே நல்லா திக்காயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்போ இப்படி கலக்கி விட்டீங்க அப்படின்னா அது எவ்வளோண்டு இருக்குங்கிறது பாருங்க. நீங்கள் நம்ம எவ்வளோ பால் போட்டோம், அதாவது இந்த இடத்துல இருந்தது நம்மளோட பால், இப்போது எவ்வளோ கம்மி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். சரியா? அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும். கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் வந்து இப்போ எனக்கு உடனே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து இன்னொரு பேன்லேயோ இல்லை இன்னொரு ஒயிட் பவுலில் நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் கூல் டவுன் ஆகிடும். இது நல்லா இப்போ ஆறிடுச்சு. சரியா? இப்போ நான் இதில் இந்த மாம்பழ கூழ் இதை ஆட் பண்ண போகிறேன். நான் இது வந்து கொஞ்சம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்புறம் நிறைய ஆகிடக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது முடிஞ்சால் அந்த பெரிய பெரிய ரொம்ப பெரிய பீஸாக இருக்கிறத வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃபுல்லாக எல்லா பக்கமும் திரிக்குதுப்பா. ஸோ என்கிட்ட இந்த குல்ஃபி மோல்ஸ் இருக்குது, இதில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் இது வந்து இப்போ ஈவினிங் 4 o'clock பண்ணுறேன். சரியா? 4 o'clock கூட இல்லை, 4:30 ஆயிடுச்சு. இது வந்து நாளைக்கு லஞ்சுக்கு சர்வ் பண்ண போகிறேன். நான் இப்போ இதில் போட்டு வச்சுட்டேன். இந்த 3 இதுக்கும் மூடி இருந்தது, இந்த மூடியை காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. நம்ம இதை இந்த மாதிரி நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கலாம். இந்த இதை வச்சு அலுமினியம் ஃபாயில் போட்டு சீல் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. இதே மாதிரி இப்போது இந்த மோல்டு இல்லை அப்படின்னா இது பாருங்கள், நார்மல் ரெகுலர் டம்ளர் தான், அந்த ரெகுலர் டம்ளரில் போட்டிருக்கேன். அதையுமே இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு
ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். நான் ரப்பர் பேண்ட் எடுத்து மாட்டிட்டுறேன். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் நான் இந்த டப்பாவில் போட்டு இதை மூட முடியாது. சரியா? இந்த டப்பா இருக்கிறதுனால இதை மூட முடியாது. இப்போ நான் இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறேன், ஃப்ரிட்ஜில் கிடையாது. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா தான் நல்லா குல்ஃபி மாதிரி செட் ஆகும், ஐஸ்கிரீம் மாதிரி செட். இதை வந்து இந்த மாதிரி கையில் வந்து இப்படி இப்படி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வார்ம்த் கிடைக்கும். அப்போ அதிலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? நான் நல்லா இது பண்ணிவிட்டு வெளியே வர்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஓ, சூப்பராக வந்துச்சே. சரியா? இப்போ இதே மாதிரி நம்ம இங்கே ஒரு டம்ளரில் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, இதை கூட நான் எடுத்துடுறேன். எஸ், பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு.